இது முனிச்சில் இருக்கிற ஹெல்போல்ஸ் மையம். இந்த ஆராய்ச்சி மையத்தில் வில்சன் கிளவுட் சேம்பர் இருக்குது. இங்கே கதிரியக்கத்தை பார்க்கலாம். இதை பற்றி விஞ்ஞானி சொல்லும்போது அறையிலேயே நம்ம ஆல்கஹால், நீராவி, அப்புறம் காற்றுடைய கலவையாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அறையில வழியாக கதிர்வீச்சு போகும்போது இந்த சிறிய துளிகள் ஆல்கஹால் அப்புறம் தண்ணீரை பார்க்கலாம். அவை இங்கே நாம் காணக்கூடிய மூடுபனியோடைய தடங்களை உருவாக்குது. ஆல்ஃபா கதிர்வீச்சு புழு போன்ற அமைப்பாக காட்டப்படுது. நடுவில் உள்ள சிலந்தி வலை போன்ற நூல் பீட்டா கதிர்வீச்சை காட்டுது. மனித உடலுக்கு கதிரியக்கத்தை உணர எந்த வழியும் இல்லை. அதனால் நம்ம கதிரியக்கத்துக்கு வெளிப்படும் போது கூட நம்ம கவனிக்க மாட்டோம். மைக்கேல் அட்கின்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவனிக்காமலேயே ஒரு அபாயகரமான டோஸுக்கு ஆளாகலாம். நம்ம உடம்புல இருக்கிற இரத்த நாளங்கள் சுருங்குவதால் ரத்தம் இனி இரத்த ஓட்டத்தில் சரியாக பாய்வதில்லை, அப்புறம் உடல்ல இருந்து வெளியேற தொடங்கும். இது கடுமையான அறிகுறிகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். இதனால தான் அணுமின் நிலையங்களில் பணிபுரிபவங்க இங்கு அழிக்கப்பட்ட ஜப்பானிய ஆலையான புகுஷிமாவில் இருக்கிறத போல தங்கள் கதிர்வீச்சு வெளிப்பாட்டை கண்டறியும் கருவிகளை முழுமையாக நம்பியிருக்கிறாங்க. வெளிப்பாடு 200 மில்லி சீவர்ட்ஸ் அப்புறம் அதற்கு அதிகமாக இருக்கும்போது கடுமையான சேதம் ஏற்படலாம். ஆனால் குறைஞ்ச அளவுகள் தாமதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதை பற்றி அட்கின்சன்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அத்தகைய அளவுகள் நீண்ட கால சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தொற்று நோயியல் ஆய்வுகளில் இருந்து தெளிவாக சான்றுகள் இருக்குது. இருந்தாலும் 200 மில்லி சிவர்ட்டுகளுக்கு வெளிப்படும் ஒவ்வொரு நபருக்கும் நோயை உருவாக்குவதில்லை. காற்றுல இருக்கிற தூசி துகள்கள் அணு கதிர்வீச்சை உறிஞ்சி நமது நுரையீரல் அப்புறம் தைராய்டு சுரப்பிகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஒற்றைப்படையாக தோன்றினாலும் கதிர்வீச்சினால் மாசுபட்ட நீர் கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்தும். ஆல்ஃபா கதிர்வீச்சு குறைவான சேதத்தை ஏற்படுத்துது. அப்புறம் கதிர்களை ஒரு தாள் காகிதத்தால் ஓரளவு தடுக்கலாம். பீட்டா கதிர்களை தடுக்க உலோகத்தால் தேவைப்படும். காமா கதிர்வீச்சிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஈயம் போன்ற அடர்த்தியான பொருட்களின் அடர்த்தியான அடுக்குகள் உங்களுக்கு தேவை. அணுக்கரு உருகுதல் கடுமையான கதிர்வீச்சு வெளிப்பாட்டை ஏற்படுத்துது. அது உணவுப் பொருட்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி அசுத்தமாக இருக்கும் உண்மையால் பெருக்கப்படுது. 200 மில்லி சீவர்ட்ஸ் வெளிப்பாடு வரம்பு யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாத பாதுகாப்போட அளவை குறிக்குது.